கொஞ்சம் அழகா இருந்தா திமிரு வந்துடுமோ? என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு உன்ன மாதிரி 100 ஃபிகரை வாங்க வேண்டி. நீ என்னடி பெரிய இவ்வளா என்று அவன் ஷூக்கால் கொண்டு அவள் முகத்தை அங்கும் இங்கும் திருப்பினான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல செமையா தாண்டி இருக்க. உன்கிட்ட என்னமோ இருக்கு. அதனால தானே அவன் உன்னை வச்சிருக்கான். ஐ மீன் வேலைக்காரியா வச்சிருக்கான் என்று கைதட்டி சிரிக்க அவன் உடன் இருந்தவர்களும் சிரித்தார்கள். மரியாதை என்ன விடு, இல்லன் வை. இந்த நிலைமையில கூட திமிரா பேசுற பாத்தியா? உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அது தாண்டி உன்னை மொத்தமா சதைக்க போகுது என அவள் கன்னத்தை வலிக்கும்படி பிடித்தவன் அவளை நோக்கி முத்தமிட சென்றான். ராவணன் நல்ல போதையில் இருந்தான். ஏமச்சி, நீ ஃபிகர் கூட வந்தியே, அவன் என்ன உன் புது லிஸ்டா? ஏன் கேக்குறோன்னா உனக்குத்தான் லவ்வரே செட் ஆகாதே. உடன் இருந்தவன் கேட்கும் போதுதான் அவனுக்கு தமிழை அழைத்து வந்ததே ஞாபகம் வந்தது. பாத்ரூம் போனாலே இன்னுமா வரல என்று நெற்றியை பிடித்தவன் கொஞ்சம் தடுமாறியபடி அவள் சென்ற திசையில் சென்றான். ஹே ஹே, எங்கடி இருக்க? அவ பேர் என்னமோ வருமே. தமிழ் என முதன்முறையாக அவள் பெயர் சொல்லி அழைத்தவனின் குரல் அந்த அறைக்குள் இருந்த தமிழின் காதில் தெளிவாக ஒலித்தது. நான் எங்க என்று அவள் கத்த முற்படும் முன் அங்கிருந்தவர்கள் சேர்ந்து அவள் வாயை பொத்தி விட்டார்கள். என்று அவள் எவ்வளவோ முயன்றும் அவள் சத்தம் அந்த அறையை தாண்டி கூட வெளியே செல்லவில்லை. ராவணன் பாத்ரூம் பக்கமாய் போய் தேடிக்கொண்டிருந்தான். பாத்ரூம் உள்ளே போக முடியாதே, இல்லையெனில் உள்ளே போய் கூட தேடியிருப்பான். ஹே ஹேண்ட்ஸம், வரியா? அங்கிருந்த பெண் ஒருத்தி அவனை ஒரு மார்க்கமாக அழைத்தாள். இல்ல, உள்ள ஒரு ரெட் கலர் லெஹங்கா போட்டு ஒரு பொண்ணு இருக்காளா? வேற ஏதாவது அடையாளம் சொல்லு. அவன் யோசித்து விட்டு சொன்னான். அவ ரொம்ப அழகா இருப்பா என்று எந்த யோசனையில் அப்படி சொன்னான் என தெரியவில்லை. அவன் சொன்ன வார்த்தை ரூமுக்குள் இருந்த தமிழின் காது வரை கேட்கத்தான் செய்தது. என்னை விட அழகா? அவளை மாதிரி இங்கே யாருமே கியூட் இல்ல என்றான் அவன் போதையில் உளறியபடி. அப்போ அவ உள்ள இல்ல, நீ தப்பான இடத்துல தேடிட்டு இருக்க என அந்த பெண் உதட்டை சிலுப்பி விட்டு செல்ல ராவணன் தாடியை தடவி கொண்டான். ஒருவேளை காருக்கு போயிருப்பாளோ என்று ராவணன் பார்க்கிங் நோக்கி செல்ல தமிழ் கண்களில் கண்ணீர் வடிந்தது. போயிராத, என விட்டு போயிராத என மனதுக்குள் கண்ணீர் விட்டாள். ஆனால் அவன் போய்விட்டான். அவளை தேடி பார்க்கிங் பக்கமாய் சென்றிருந்தான். அவன் போயிட்டான், நீ செத்தடி என்று அவன் தமிழின் பிளவுஸ் மீது கை வைக்க போன சமயம் தமிழ் அவள் முட்டியை பயன்படுத்தி அவன் ஆண்மையில் உதைத்தாள். இதை எதிர்பாராதவன் சுருண்டு போய் கீழே விழுந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட தமிழ் அவள் கையை உருவிக்கொண்டு அங்கிருந்து ஓட முயன்றாள். ஏய், அவளை பிடுங்கடா என்று சுருண்டு விழுந்தவன் கத்தினான். இன்னொருவன் தமிழின் நீளமான முடியை சுருட்டி பிடித்து அவளை சுவற்றில் முட்டினான். தமிழ் நெற்றியில் இரத்தம் எட்டி பார்த்தது. அவளை பிடித்து கட்டிலில் தள்ளி அவர்கள் தமிழ் உடலை தொடப்போன சமயம் சடார் என்று அந்த கதவு திறந்தது. சமர்தான் கதவை திறந்திருந்தான். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை என்று எண்ணி வேறறையை திறந்து விட்டான் போலும். சாரி கைஸ், வேற ரூம்க்கு வந்துட்ட என கதவை மூட எத்தனித்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அங்கே நடக்கும் சம்பவத்தையும் அத்துடன் அந்த கட்டிலில் கிடந்த தமிழையும். ஒரு நொடி அங்கே என்ன நடக்கிறது என புரிந்து கொள்ளவே அவனுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. தமிழ், நீங்க என்ன பண்ற என்றவனுக்கு அப்போதுதான் நிலவரம் புரிந்தது. டே, அவன் பார்த்துட்டான், அவனை அடிச்சு போடுங்கடா என்றவன் கத்தியதும் சிலர் சமரை பிடிக்க வந்தார்கள். சமர் சட்டென பக்கத்திலிருந்து ஜாடியை எடுத்து இருவரின் மண்டையும் பிளந்து விட்டான். இன்னும் சிலர் சமரை பிடிக்க வர அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் கட்டிலிருந்து கீழே விழுந்தாள். சமர் கொஞ்சம் நல்ல விதமாக சண்டையிட்டாலும் அவனால் எப்படி 6 பேரை சமாளிக்க முடியும்? அவ்வளவுதான், அவனையும் பிடிச்சிட்டாங்க. தமிழ், நீ ஓடு என்றான் சமர் சத்தமாய். தமிழ் அங்கிருந்து ஓட முற்படும் முன் இன்னொருவன் அவளை பிடிக்க வர மீண்டும் சட்டென திறந்து கொண்டது கதவு.
இந்த முறை சிவந்த கண்களுடன் கை சட்டையை மடக்கிவிட்டபடி அவர்களுக்காகவே வந்த யமனை போல் நின்று கொண்டிருந்தான் ராவணன். ஏனோ அவனை பார்த்ததும் எங்கிருந்துதான் அத்தனை வேகம் வந்ததோ தெரியவில்லை. அடுத்த நொடி ராவணனை தாவி அணைத்திருந்தாள் தமிழ். அவனும் ஒற்றை கரம் கொண்டு அவளை அணைத்தபடி இன்னொரு கரத்தால் ஆப்பிள் மீதிருந்த கத்தியை எடுத்து தமிழை பிடிக்க வந்தவனின் டிக்கியில் வீசி எறிந்தான். அத்தியாயம் 46. எங்கிருந்துதான் அத்தனை வேகம் வந்ததோ தெரியவில்லை. ஓடி வந்து அவனை தாவி அணைத்து கொண்டவளின் உடல் நடுங்கியது. ராவணனின் ஒரு கரம் அவளை அணைத்திருக்க, இன்னொரு கரம் அங்கே ஓடி வந்தவனின் டிக்கியை கத்தி கொண்டு பஞ்சராக்கியது. அந்த கூட்டத்திலிருந்த ராவணன் நண்பன் நல்லவன் போல் நடித்தான். ஏ அர்ஜுன், கூல் மேன், நாங்கள் ஜஸ்ட் ஃபன் பண்ணோம். ஐநோ உன்னையும் கூப்பிட்டுருக்கணும், ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் என்றவன் தமிழ் மீது கை வைக்க வர, ராவணன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் 5 விரலையும் பிடித்து அப்படியே பின்னால் திருப்பி உடைத்து விட்டான். ஆ என வலி பொறுக்க முடியாமல் கத்தியவனின் வாயில் அங்கிருந்த ஆப்பிளை எடுத்து ஒரே குத்துதான். அவன் அப்படியே கீழே விழுந்தான். இன்னொருவன் ராவணனை அடிக்க பின்னால் இருந்து ஓடி வர, இவன் காலை மடக்கி ஒரு குத்து விட அவன் கதவில் மோதி கீழே சரிந்தான். ராவணன் பெரிதா எஃபர்ட் போட்டு அடிக்கவில்லை. அவன் சாதாரண அடியே இடி மாதிரி தான் இருந்தது. பின் அவன் இத்தனை வருடம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கவில்லை. ஏதோ வெறி பிடித்த மிருகத்தை போலதான் அடித்தான். சமர் எழுந்தான். அவனால் முடிந்தவர்களை அடித்தான். சற்று முன் அந்த இடத்தை தாண்டி சென்ற ராவணன் வாட்ச் கீழே விழுந்து விட்டது. அதை எடுக்க குனியும் பொழுதுதான் அங்கே தமிழ் போட்டிருந்த ஒற்றை செப்பல் கிடந்ததையும் அந்த அறையின் உள்ளே சிலர் கத்தி சண்டையிடும் சத்தமும் கேட்டது. அப்படித்தான் ராவணன் உள்ளே வந்தான். சமர் கையில் கொஞ்சம் பலத்த காயம் இருந்தது. ஆகவே அவனை வெளியே வந்து அமர வைத்தாள் தமிழ். அவள் கன்னமும் வீங்கிதான் இருந்தது. இதற்கு முன் எத்தனையோ உதவிகள் அவளால் கேட்டும் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இன்று அவள் கேட்காமலேயே அவளுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறான் சமர். தமிழ் எப்படி இங்கே வந்தாள்? இந்த நொடி என்ன நடக்கிறது என பல கேள்விகள் அவனுக்குள் இருந்தாலும் அவன் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு ஒன்றும் இல்லை தமிழ்? அவள் கலங்கிய விழிகளுடன் இல்லை என்றாள். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இந்த வார்த்தையை என்னால் சொல்லியிருக்க முடியாது சமர். உங்களுக்கு அடிபட்டிருக்கு என்றாள் வருத்தமாக. இருக்கட்டும், உனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு அதுவே போதும். உள்ளே அவன் ஒவ்வொருத்தவனையும் பொழந்து கட்டினான். ஏதோ காட்டு மிராண்டி போல் கண்முன் இருந்தவர்களை அடித்து கொண்டிருந்த ராவணனை 10 பேர் சேர்ந்தும் பிடிக்க முடியவில்லை. அவளை தொட்டா உனக்கு எங்கடா வலிக்குது? அவ ஒரு வேலைக்காரி தானே? வாயோரம் நெட்டி பார்த்து இரத்த துளியை துப்பியபடி கேட்டான் அவன். அன்னைக்கு என்னமோ சொன்ன, அவ சாதாரண வேலைக்காரி மட்டும்தானே? இப்ப அந்த சாதாரண வேலைக்காரிக்கு ஏண்டா மிருக மாதிரி அடிக்கிற? அவள் நாங்க அனுபவிக்க நினைச்சா உனக்கு என்ன பிரச்சனை என்றான் அவன் கோபமாக. அவன் மூக்கிலே வெறி பிடித்தவனைப் போல குத்தியவன், ஷீ இஸ் மை கேர்ள், அவளை தொட்டா நீ செத்த என்று அந்த இடமே அதிரும்படி ஆக்ரோஷமாய் கத்தினான். இவர்கள் போட்ட சண்டை சத்தம் கேட்டு அந்த பார்ட்டியிலிருந்த மொத்த பேரும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள். சமர் நேரமோ என்னவோ அவன் அன்னை ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேச வெளியே சென்றிருந்தார். அவ மேட்ரு முடிச்சிட்டாங்களா என ஆர்வமாக ஓடி வந்த மேனகா அடி வாங்கி ஓரமாய் அமர்ந்திருந்த சமரை கண்டு புருவம் சுருக்கினாள். என்ன நடந்தது என அவள் யோசிக்கும் முன் சமரின் கரம் மெல்ல தமிழ் கன்னத்தை வருடி கொடுத்தது. இதை கண்டு மேனகா விழி இரத்த சிவப்பாய் மாறியது. அன்று சமர் கோவிலில் நின்று பேசிக்கொண்டிருந்த பெண் இவள்தான் என்று புரிந்தது. இதற்கு முன் இருந்ததை விட இப்பொழுதுதான் தமிழ் மீது அவளின் கோபம் பன்மடங்காய் அதிகரித்தது.
அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து ராவணனை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் என்ன ஆன போதும் அவனை யாராலும் பிடிக்க முடியவில்லை. ராவணனுக்குள் இப்படி ஒரு அரக்கன் இருப்பான் என்பதே இன்றுதான் அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது. அர்ஜுன், அன்னை மற்றும் தந்தை கூட ஒரு மாதிரி அரண்டு போய்தான் நின்று கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் தடுத்தும் அவனை தடுக்க முடியாமல் போக, வேறு வழி இல்லாமல் தமிழ்தான் தயங்கி கொண்டு போய் அவன் கைப்பிடித்தாள். வெறித்தனமாக அடித்து கொண்டிருந்தவன் மெல்ல திரும்பி பார்த்தான். அவன் முகம் எங்கும் இரத்தமாக இருந்தது. எல்லாம் அடி வாங்கியவர்கள் இரத்தம்தான். அவன் கைவிரலை மடக்கி குத்தினான். அவன் பிளாக் கோட்டை தாண்டி உள்ளே இருந்த வெள்ளை சட்டை சிவப்பு சட்டை போல் மாறி இருந்தது அந்த இரத்தம் பட்டு. வேணாம் வேணாம் என்றான் அவன் மிரண்டு போய். இதையெல்லாம் அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக ரோஸ், மாயா, அவர்களுடன் மேனகாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ராவணன் அடித்தவனை அப்படியே கீழே போட்டு விட்டு திரும்பினான். அவள் உடலில் பிளவுஸ் கிழிந்து உள்ளே போட்டிருந்த உள்ளாடை தெரிந்தது. இதை கண்டு இன்னும் கடுப்பானவன் கீழே கிடந்தவனை எட்டி ஒரு உதை விட்டுவிட்டு அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி அவள் மீது போட்டு விட்டான். இதையெல்லாம் பார்க்க சமரங்கே இல்லை. அவன் கையில் நல்ல காயமாகவே உடனே அவனை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். ராவணன் கரம் அவள் கன்னத்தை அங்குமிங்கும் திருப்பி பார்த்தது. யாரோ அவளை அடித்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. "ஒந்தாவனீங்க" என்றான் ஒரு மாதிரி. அவள் தயங்கினாள். "எங்கன்னு கேட்ட?" அவள் பார்வை மேனகா பக்கம் சென்றது. "உன்னை அடிச்சது யாரு?" என்றான் அதே டோனில். இப்பொழுதும் அவள் பார்வை மேனகா பக்கமாய் சென்றது. ராவணன் அவள் கையை பிடித்தான். தமிழ் என்னவென்பது போல் பார்த்தாள். தமிழ் கையை இறுக்கி பிடித்தவன் அவளை நேராக தன் தங்கையின் முன்னே, அதாவது மேனகா முன்னே போய் நிறுத்தினான். "இவதான் உன் தாவணியை பிடுங்கி உன்னை அடிச்சாளா?" அத்தனை பேரின் முன்பே வைத்து கேட்டான். அதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தார்கள். தமிழ் மெல்ல மேனகாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளோ தமிழை தீயை போல் முறைத்து பார்த்தாள். "சொல்லு, இவதானா?" தமிழ் மெல்ல ஆமா என்று தலையாட்டினாள். இப்பொழுது ராவணன் பார்வை தங்கை பக்கமாய் சென்றது. "அவ தாவணிங்க." மேனகா அமைதியாக நிற்க சற்றும் யோசிக்காதவன் விட்டான் ஒரு அறை அவள் கன்னத்தில். அந்த ஒரு அறைக்கே அவள் மொத்த உடலும் ஆட்டம் கண்டது. இதை கண்டு அவள் அன்னையும் தந்தையும் பதறினார்கள். சுற்றி நின்ற அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். அதற்கு மேல் அடி வாங்க அவள் உடலில் திறன் இல்லை. ஆகவே பயந்து கொண்டு அவள் தாவணியை எடுத்து வந்து கொடுத்தாள். அவனே அந்த தாவணியை தமிழ் மீது போர்த்தி விட்டவன் அவள் கைப்பிடித்து 2 எட்டு தான் எடுத்து வைத்திருப்பான். பின் அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வந்தவன், "அவ உன் அடிச்சாதான, நீ திருப்பி அடிச்சிரு" என்றான். தமிழ் கண்கள் மட்டுமல்ல, மேனகா கண்களும் சிவந்தது. "ராவணா, என்ன பண்ற?" சுற்றி இருந்தவர்கள் சொல்வதையெல்லாம் அவன் கேட்டால்தானே. தமிழ் தயக்கமாக மேனகாவை திரும்பி பார்த்தாள். "நீ சரியான பொம்பளைனா என் மேல கை வச்சு பாருடி, அப்ப நான் யாருன்னு நீ பாப்ப" என கண்களாலே தமிழை மிரட்டியது மேனகாவின் விழிகள். "வேணா சார், ப்ளீஸ்" என்றாள் தமிழ் அவனிடம் கெஞ்சி. ராவணன் அவன் கை சட்டையை மேலே ஏற்றிவிட்டு அவன் கடிகாரத்தை கழட்டினான். "இப்ப நீ அவளை அடிக்கணும், இல்லைன்னா நான் அடிப்பேன். நான் இன்னொரு அடி அடிச்சா அவ ஆயுசு முழுக்க எந்திரிக்கவே முடியாது. அதுவும் நீ அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். உனக்கு எப்படி லிப்ஸ்ல பிளட் வருதோ அதே பிளட் அவளுக்கு வரணும். அப்படி அடிக்கிற" என்றான் அவளை மிரட்டும் தோரணையில். அவன் அடித்து அவள் சாவதை விட பேசாமல் தானே அடித்து விடலாம் என்ற நல்லெண்ணத்தில் தமிழ் மேனகா கன்னத்தை பார்த்தாள். "இப்ப அடிக்க போறியா இல்லையா?" என்றவன் கர்ஜனையாக ஒரு சத்தம் கொடுக்க, அடுத்த நொடி மேனகா கன்னத்தில் இடி என இறங்கியது தமிழின் கரம். அத்தனை பேரும் வாயில் கை வைத்தார்கள். மேனகா அதிர்வுடன் அவள் கன்னத்தை தொட்டு பார்த்தாள். ஆம், தமிழ் அடித்தே விட்டாள். அதுவும் அவள் அடித்த அடியில் இதழின் ஓரம் இரத்த துளி கசிந்தது. ராவணன் இதழ் மெல்ல விரிந்தது. "அடுத்த முறை ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா உனக்கு இந்த அடிதாண்டி ஞாபகம் வரணும்" என்றான் மேனகா முன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தபடி.
ஆனால் அவன் மறந்து விட்டான் போலும் அதே பெண்ணைத்தான் அவனும் அசிங்கப்படுத்தினான் என்பதை. மேனகா கலங்கிய விழிகளுடன் மெல்ல நிமிர்ந்து பார்க்க அங்கிருந்த அத்தனை பேரும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ் விட்ட அறையில் ரோஸெல்லாம் தூசு மாதிரி ஓடியே போயிடுச்சு. தமிழ் ராவணனை வியப்புடன் ஏறிட்டாள். அவனை இப்படி ஒரு அவதாரத்தில் அவள் பார்த்ததே இல்லை. இந்த நொடி அவள் மனதில் தோன்றியது ஒன்றே ஒன்றுதான். அவன் நல்லவனா இல்ல கேட்டவனா? அத்தியாயம் 47. ரம்யாவுக்கோ பயங்கர பசி. வயிறு குவா குவா என்று கூச்சல் போட்டது. பீஸா கடையில் வேலை பார்த்தும் சாப்பிட வீட்டுக்கு வந்து விட்டாள். ஷபா, பசி தாங்க முடியலையே என்று பாத்திரத்தை உருட்டியவளை கண்டு வெற்று பாத்திரம்தான் பல்லை காட்டியது. ஐயோ, எதுவுமே இல்லையே, பசிக்குதே என்று வயிற்றை பிடித்தவளுக்கு பசி வேறு பொறுக்க முடியவில்லை. பசியில் வாடியவள் கீழே வர அசோக் வீட்டிலிருந்து மணக்க மணக்க வாசம் வந்தது. மீன் குழம்பு போலும். ஆஹா, மீன் வாசம் மூக்க தொலைக்குதே என்று பெருமூச்சு விட்டவளுக்கு அவனிடம் வாங்கி சாப்பிடுவதை விட பட்டினி கிடப்பதே சிறந்தது என தோன்றியது. ரோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பசி ஒரு பக்கம் வயிற்றை கிள்ளியது. அடி மானங்கிட்டவளே, அவங்கிட்ட வாங்கி திங்கிறத விட மாட்டு கோமியத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம், மூடிட்டு படுடி என்று அந்த தண்ணீர் மட்டும் மோந்து மோந்து குடித்தவள் கவந்தடித்து படித்தாள். சில நொடிகள் கழித்து அவள் கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்துல எவன்? ஒருவேளை திருட்டு பசங்களா இருப்பானுங்களோ என்று ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துக்கொண்டு பதுங்கி பதுங்கி சென்றவள் கதவை திறந்துவிட்டு சட்டென அந்த கட்டையை ஊங்க வெளியே கையில் சாப்பாட்டுடன் நின்று கொண்டிருந்த அசோக் ஒரு நொடி பயத்தில் அலறிவிட்டான். ஏ அடிச்சிடாதரே, நான் தான் அசோக் என்று சத்தமாய் கத்த கட்டையை கீழே இறக்கியவள் அவனை சந்தேகமாய் பார்த்தாள். நீயா? நீங்க என்ன பண்ற? அந்த கட்டையை கீழே வச்சுட்டு கூட அதை கேட்கலாமே. ரம்யா கட்டையை கீழே வைத்தாள். நீங்க என்ன பண்ற? இல்ல, மீன் செஞ்சேன், அதான் குடுக்கலான்னு வந்த. தமிழ் வீட்டில் இல்லை. அத்துடன் அவள் மீனும் சாப்பிட மாட்டாள். ஒருவேளை அதை சொன்னால் இவன் பேசாமல் எடுத்து சென்று விடுவானோ? பசி வேறு வயிற்றை கிள்ளியது என பலவிதமாக யோசித்தவள் வேண்டா வெறுப்பாய் அதை வாங்கிக் கொள்வது போல் பில்டப் செய்தாள். அதை நல்லா கிளீன் பண்ணி நிறைய பொடி போட்டு ஆல்டர் பண்ணி செம்மையா பண்ணிருக்க. மீன் தானே பண்ணிருக்க, என்னமோ பல கோடிக்கு பில்டிங் பண்ண மாதிரி பில்டப் விடுற, போடா என்றாள். நீ சாப்பிடு ரம்யா. உன் கையால செஞ்ச சாப்பாட்டை திங்கிறத விட 4 முழம் கயிறை வாங்கி தொங்கிடலாம் என்றால் அவன் மனம் நோகும்படி. அசோக் வாடிய முகத்துடன் அங்கிருந்து விலகி சென்றான். அவன் அங்கிருந்து போனதுதான் தாமதம். அவள் தட்டை எடுத்து வைத்து உணவை போட்டு அந்த மீன் குழம்பை ஊற்றி மீன் பொரியலை வைத்து குழப்பி அடித்தாள். ஆஹா, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணியிருக்கான். கோர்ட்டில் வாதாடுறத விட கிச்சன்ல குக்கிங் நல்லாவே வருதுவனுக்கு. கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சுவ என்று அள்ளி தெனித்தாள். ஆமா, என் அம்மா கூட அப்படிதான் சொல்வாங்க. அசோக் பேசுவது போல் இருந்தது. என்ன இந்த தடிமாடு வாய்ஸ் கேக்குது? நம்ம மனப்பிரமையா இருக்கோம் என அவசரமாக உண்டதால் அவளுக்கு விக்கல் எடுத்தது. விக்கியவள் தண்ணியை தேடினாள். அப்பொழுது ஒரு வலிய கரம் அவள் முன் தண்ணீர் கிளாஸை நீட்ட, தேங்க்ஸ்பா என்று அதை வாங்கி பருகியவளின் விழி மெல்ல ஸ்லோ மோஷனில் திரும்பியது. அங்கே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் அசோக். அதுவும் இதழில் குறும்பு புன்னகையுடன். இந்த சாப்பாட்டை திங்கிறத விட 4 முழம் கயித்துல தொங்கலான்னு யாரோ சொன்னாங்க? அவன் கிண்டலாய் கேட்டான். அவள் கண்ணை சுருக்கி தலையை சொரிந்தாள். அவன் சிறு புன்னகையுடன் அவள் முன்னே அமர்ந்து அந்த மீன் துண்டை முள்ளில்லாமல் எடுத்து கொடுத்தான். இப்ப சாப்பிடு. அவள் சங்கடமாய் அதை எடுத்து உண்டாள். உனக்கு ஞாபகம் இருக்கா ரம்யா, சின்ன வயசுல இப்படித்தானே நான் உனக்கு எடுத்து கொடுப்பேன். எங்க அம்மா சமையல் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவள் ஆமா என்று தலையசைத்தாள். அவங்க கைப்பக்குவம் உனக்கு அப்படியே இருக்கு என்றாள் உணவில் கவனம் வைத்து. அசோக் அவளை கண்டு மெல்ல புன்னகை சிந்தினான். இத்தனை வருஷத்துல நான் உங்க 2 பேரையும் நினைக்காத நாளே இல்லை. அவள் அமைதியாக இருந்தாள்.
இருவருக்கும் இடையே சில நொடி அமைதியே ஆட்சி கொண்டது. அந்த ட்ரக் கேஸில் என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்றால் சாப்பாட்டை பிசைந்து. என்ன ரம்யா, என்கிட்ட சொல்லாமல் நீயா ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்காத. எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை என்றாள் பட்டன. சரி, என்ன பண்ணியிருக்க? மதிக்கிட்ட சொல்லி ஜானுவை வாட்ச் பண்ண சொல்லியிருக்க. மதினா நம்ம மதியா? அவன் பதட்டமாய் கேட்க ரம்யா அவனை முறைத்து பார்த்தாள் ஒரு நக்கல் புன்னகையுடன். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவன், அதாவது தமிழ் தங்கச்சியான்னு கேட்ட என்றான் கொஞ்சம் தயங்கி. ஆமா. லூசா ரம்யா நீ? அவ சின்ன பொண்ணு, அவள் எதுக்கு இதில் இழுத்து விட்ட? இது எவ்வளோ ரிஸ்க் கேஸ் தெரியுமா? எவ்வளோ பெரிய கை இதில் இருப்பாங்கன்னு தெரியாது. நீ அந்த சின்ன பொண்ணை உள்ளே இழுத்து விட்டுருக்க. அவளுக்கு ஏதாவது ஆனா? சற்று கோபமாகத்தான் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒருவேளை ஆனா? ரம்யா கோபமாக அவனை முறைத்தபடி அந்த சாப்பாட்டில் கையை கழுவி விட்டு எழுந்தாள். ரம்யா, பேசாத. நீ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படித்தானே? இன்னும் அவ மேல லவ்ஸ் வச்சிருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஃப்ரெண்டு தங்கச்சி மேல எப்படிடா? ச்சே, இதுக்கு தாண்டா இத்தனை வருஷமா உன் முகத்துல கூட நான் முழிக்கவே இல்லை. ரம்யா ப்ளீஸ், உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அவ சின்ன பொண்ணு, அப்போ அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணியே. நீ ஒரு மனுஷனா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ரம்யா. என்னடா கேட்கறது? இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அதனால தான் அவ மேல அவ்வளோ அக்கறை, அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்ல என்று அவன் கத்தினான். இல்லனா அன்னைக்கு நடந்தது உண்மை இல்ல நாகிரமாடா பொறுக்கி. அவளுக்கு 14 வயசு மட்டும் தாண்டா. அவகிட்ட போய் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ண பொறுக்கி தானே? நான் அதை பண்ணலடி என்றான் அந்த வீடை அதிரும்படி. இதுவரை அவனிடம் இப்படி ஒரு கோபத்தை அவள் கண்டதில்லை. ரம்யா ஒரு நொடி அமைதியாகிவிட்டாள். நான் எப்படி ரம்யா அவளை கிஸ் பண்ணுவேன்? அவ 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 மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லடி. ஏன்னா என்று கண் கலங்கியவன் சில நொடி மௌனத்திற்கு பின்னே சொன்னான். ஏன்னா நான் உன்னை தாண்டி லவ் பண்ண. அப்படி இருக்கும்போது அவளை எப்படிடி என்றான் உடைந்த குரலில். ரம்யா புருவம் சுருங்கியது. அவள் விழி பெரிதாய் உயர்ந்தது. என்ன சொல்ற? அவள் குரலில் ஒரு தடுமாற்றம். நான் மதியை கிஸ் பண்ணலடி. அன்னைக்கு அவ தான் என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணா. ஏன்னா அவ என்னை லவ் பண்ணா. அவ தான் என் சட்டையை பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணா. நீ அதைத்தான் பார்த்த. என்ன தப்பா நினைச்சு அடிச்சு உன்கிட்ட என் காதலே சொல்ல முடியாம, என் பக்கம் இருக்க உண்மையும் புரிய வைக்கவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். லவ் பண்ண பொண்ணே நம்மளை பொறிக்கு மாதிரி பார்த்தா அந்த வலி எப்படி இருக்கும்னு தெரியுமா என்று கண் கலங்கி சொன்னவனை கண்டு அவள் சிலை போல் நின்றாள். நான் அன்னைக்கு அப்படி ஒரு நிலைமையில தாண்டி இருந்தேன். நான் உன்னதான் ரம்யா லவ் பண்றேன், லவ் பண்ணுவேன் என்றான் துடிக்கும் உதடுகளுடன். ரம்யா அப்படியே இடிந்து போய் சுவரில் சாய்ந்தாள். அசோக் அவன் கையை பிடித்தான். எனக்கு தெரியும் நீ என்னை நம்ப மாட்டேன்னு. ஆனா சத்தியமா சொல்ற, இது உண்மை ரம்யா. என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. என்னால உன்னை மறக்க முடியல என்றான் விழி கலங்கி. ராவணன் சட்டையை பிடித்து அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார் அவன் தந்தை. அவன் சிலை போல நின்று கொண்டிருந்தான். உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என் மொத்த மானத்தை வாங்கிட்ட என்றார் வெறுப்புடன். அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அவன் சிலை போல நிற்க சற்று தள்ளி தமிழ் கண்ணீருடன் நின்றாள். அவர் பார்வை தமிழ் பக்கமாய் சென்றது. ஏய், நீ யாருடி? என் மகனை வளைச்சு போட்டல்ல என்றார் கொச்சி வார்த்தையில். தமிழ் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. டாட், அவளை தப்பா பேசாதீங்க. ராவணன் குரல் மாறியது. அப்படித்தாண்டா பேசுவேன். இவளாலதான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையும். இவ அப்படி எதை காட்டி உன்னை மயக்குனா என்று அந்த கொச்சி வார்த்தை அவர் சொல்லி முடிக்கும் முன் தன் தந்தை சட்டையை கொத்தாக பிடித்து அப்படியே தூக்கியிருந்தது ராவணன் கரம். அவன் கண்கள் இரண்டும் கோவை பழம் போல் சிவந்து போயிருந்தது.